Amen. Hallelujah. Amen. The Lord will be closer to us. இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு மிக சமீபமாக, மிக நெருக்கமாக அல்லது மிக அருகே இருந்து நம்மை நடத்த போகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராவது ஒருவர் 145 சங்கீதம் 18 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? சங்கீதம் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The Lord is near என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த உலகத்தில் மனிதர்களாக இருக்கிற நமக்கு ஆமென், நாம் எல்லாமே ரிலேஷனல் பீயிங், ரைட்? ரிலேஷனல் பீயிங். ஆமென். நமக்கு யாராவது ஒருத்தர் கூட இருக்கணும், ரைட்? நம்ம சின்ன வயதில் நல்லா ஞாபகம் இருக்குது. கடைக்கு போனால் கூட யாராவது ஒரு நண்பர் கூட போகணுன்னா நமக்கு நல்லா இருக்கும். அதனால் எங்கேயாவது தூரம் போகிற, ஏதாவது தூரமாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம போகிற வழியிலேயே நீ ஃப்ரீயாக இருக்கேடா வாடான்னு சொல்லி நம்ம கூடயே கூட்டிகிட்டு போவோம், ரைட்? யாராவது கூட இருந்து அது நம்ம கூடவே இருக்கும்போது நமக்கு ஒரு தைரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தான் தேவன் பார்த்தீங்கன்னா ஆதாமை உருவாக்கும் போது அவன் தனித்த ஒரு ஆளாக இருந்தான். ஆனால் அது பின்பாக தேவன் பார்த்தார், ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அந்த ஒரு தேவை என்னென்னா, நமக்கு இன்னொரு உறவு தேவை. ஹல்லேலூயா. ஆமென். எந்த சூழ்நிலையிலுமே எல்லாருக்குமே அந்த ஒரு உணர்வு நமக்கு இருக்க தான் செய்கிறது. ஆமென். அநேக வேளையில் நம்ம பார்த்திங்கன்னா இந்த நவீனமான காலத்தில் நம்ம எல்லாருமே வெரி க்ளோஸாக தான் இருக்கிறோம். ஆனால் க்ளோஸாக இருந்தாலும் ஆமென் நம்ம தூரப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். நிறைய பார்த்திங்கன்னா இப்போ ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு. ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுனால அவங்க எல்லாருமே பக்கத்தில் இருந்தால் கூட அவங்க சாப்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்குறது கூட ஃபோனை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இப்போது நம்ம எவ்வளோ நெருக்கமாக உலகம் மாறிடுச்சு பார்த்தீங்கன்னா, குளோபல் வில்லேஜ் போல் மாறிடுச்சு. ஆனால் எவ்வளோ நெருக்கமாக இருந்தால் கூட ஒரு பிரிவு இருக்கிறதான்னு செய்கிறது. ஆனால் மனிதர்களுக்கு தேவன் சொல்லக்கூடிய காரியம் என்னென்னா, கர்த்தர் மிக சமீபமாக இருக்கிறார், நம்ம கூடவே இருக்கிறார், நம்ம அருகே இருக்கிறார். ஆமென். அவருடைய பிரசன்னத்தில் விட்டு, அவருடைய சமூகத்தை விட்டு உங்களை என்னையும் யாருமே பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. அவர் மகா பரிசுத்தமான ஒரு தேவனாக இருந்தாலும் அவர் நம்ம கூடவே இருக்க துடிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவர் இம்மானுவேலாக இந்த பூமியில் வந்தார். ஆமென். மனிதர் மத்தியில் வாசம் பண்ணுவதற்காக அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமியிலே மனிதனாய் அவதரித்தார். எதற்காக? உங்களோடு என்னோடு கூட வாழ்வதற்காக. ஆனால் நீங்கள் வேதத்தில் பார்க்கலாம், ஆரம்பத்திலேருந்தே பார்க்கும்போது தேவனுடைய இருதய துடிப்பு அதுவாக தான் இருக்கிறது. ஆனால் ஒரு சில காரணங்களால் ஆதாம் ஏவாள் பாவத்தில் விழுந்த பிறகு தேவனுக்கும் நமக்கும் ஒரு பிரிவு ஏற்பட்டு விட்டது. ஆகிலும் அந்த பிரிவை நீக்குவதற்காக தான் தேவன் என்ன சொன்ன, ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக மனிதர்களோடு கூட இடைப்பட, மனிதர்களோடு கூட தொடர்பில் இருக்க அந்த மகா பரிசுத்த தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதோடு கூட ஆண்டவர் விடலை பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமியில் திரும்பவுமாக மனிதர்களாக இருக்கிற நம்மையும் தேவனோடு கூட இணைப்பதற்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து அந்த இணைப்பை இயேசு கிறிஸ்து ஆமென் செய்ததை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். கடைசியில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்குறோம், தேவன் ஆமென் என்றென்றைக்கும் மனிதர் மத்தியிலே வாசம் பண்ணுகிறதை முடிவிலே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அப்படின்னு சொன்னால் ஆமென் என்ன சொல்கிறது, தேவனே நாம் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையின் மையமாக இருந்து ஆமென். இந்த நாட்களில் தேவனை மாம்ச கண்களால் பார்க்க முடியவில்லை. ஒரு நாள் வரப்போகிறது, அந்த நாளிலே கர்த்தரை குறித்து யார் நமக்கு சொல்ல தேவையில்லை. நம்முடைய சொந்த கண்களால் தேவன் பார்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நாம் அடைய போகிறோம். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு எந்த ஒரு ஆமென் என்ன சொல்லுன்னா, ஒரு இப்போ இருக்கிற மாதிரியான பிரச்சனையே இருக்காது. ஹல்லேலூயா. ஆகிலும் தேவன் ஆமென் இந்த உலகத்தில் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் இத்தனை வசனங்கள் சொல்லியிருந்தாலும் சில சமயங்களில் போராட்டமான சூழ்நிலை வரும்போது, விபத்துக்கள் ஆபத்துக்கள் வரும்போது, வியாதிகள் நெருக்கும்போது, நஷ்டங்கள் ஏற்படும்போது, இழப்புகள் ஏற்படும்போது, மரணங்கள் ஏற்படும்போது, எதிர்பாராத காரியங்கள் வரும்போது நம்முடைய உள்ளம் கலங்கதான் செய்கிறது.
இருதை வேதனைப்படுதான் செய்கிறது, அங்கலாய்க்க செய்கிறது. பாருங்கள், யாராவது ஒருவர் 22ஆம் சங்கீதம் முதல் 2 வசனத்தை யாராவது வாசிக்க முடியுமா? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. பாருங்க, தாவீது இந்த சங்கீதத்தை அவன் எழுதினான். இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்க அநேக வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும்போது இதே வார்த்தைகளை சொல்லுகிறார். என் தேவனை ஏன் என்னை கைவிடுகிறீர்? தேவனை ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமல் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாம் ஏன் தூரமாயிருக்கிறீர்? அப்புறமா சொல்றான், நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கூடி, இரவில் கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. சில சமயங்களில் கர்த்தர் கூடவே இருக்கிறார், சமீபமாக இருக்கிறார், மிக அருகிலே இருக்கிறார், உலகத்தின் முடிவு பறிந்த சதானக்கள் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்லி அநேக வார்த்தைகளை நாம் கேட்டாலும் சில சமயங்களிலே போராட்டமான சூழலை வரும்போது இந்த தாவீதை போல கைவிடப்பட்டு விட்டோமோ, நாம் அவமானப்பட்டு விடுவோமோ, தேவன் நம்ம கூட இல்லாமல் போய்விடுவாரோ என்று சொல்லி சில சமயங்களில் கலங்குதான் செய்கிறோம். அதே தாவீது சங்கீதம் 10:1 சொல்லுகிறான், கர்த்தாவே ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்து கொள்கிறீர்? தேவன் அவர் எல்லா இடத்துலையுமே இருக்கிறார், அவர் இல்லாத இடமே கிடையாது. நல்லா அதே தாவீது சொல்லுகிறார், நான் நம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓட முடியும்? நான் நடு கடலில் போய் படுத்திருந்தால் அங்கே நீ இருக்கிறீர். அல்லேலூயா. பாதாளத்திலும் இருக்கிறீர், வானத்துக்கு ஏறினால் அங்கே இருக்கிறீர். யாரும் அவருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓட முடியாது. ஆனால் சில சமயங்களிலே பிரச்சனையான சூழல் வரும்போது, தனிமை வாட்டும் போது, எல்லாம் எதிராக வரும்போது கர்த்தர் தூரமாக இருக்கிறது போல உணர்கிறோம். ஆமென். நாம் மாத்திரமல்ல, பரிசுத்தவானாய் சன்மார்க்கன் என்று சொல்லி தேவன் சொன்ன மனிதனாகிய யோபு குறித்து பார்க்குறோம். பாருங்கள், யோபு 23ஆம் அதிகாரம், அவன் அங்கலாய்ப்பின் சத்தத்தை அந்த வசனங்களை நம்ம கேட்கலாம். யாராவது ஒருவர் 2ஆம் வசனம், 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம், பின்பு 8-9 வாசிக்க முடியுமா? இன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு முரண்டுத்தனமான எண்ணப்படுகிறது. என் தவிப்பை பார்க்கிலும் என் வாதை கடினமானது. நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து, இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடது புறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலது புறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். பாருங்க, யோபு தன்னுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத சம்பவம் நடந்தபோது அவனுடைய பிள்ளைகள் இழக்கிறான். ஒரே குறிப்பிட்ட நாளில் 10 பிள்ளைகள் மரித்து விடுகிறார்கள். அவனுக்கு இருக்கிற ஒட்டகங்கள், கழுதைகள், ஆடு மாடுகள் எல்லாம் திருடப்பட்டு போய்விடுகிறது. அவனுக்கு இருந்த மான மரியாதை போய்விட்டது, சரீரத்தில் வியாதி வந்து விட்டது. எல்லாம் குறிப்பிட்ட காலத்தில் ஒரே நேரத்தில் எல்லாம் சம்பவிக்கிறது. ஆனால் விளங்கி கொள்ள முடியல. ஏன் நான் நல்லா தானே இருக்கிறேன், கர்த்தருக்கு பயந்து தானே நடந்தேன், பலியெல்லாம் செலுத்தினேனே, உண்மையாக தானே இருந்தேன், தேவனுக்கு மனதார நான் எதிராக தவறு செய்யலையே, பின்ன ஏன் என்று அவனுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி. அவனுடைய கேள்வி அதிகமாக வேதனைகள் பெருக 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 தேவன் எங்கேயோ தூரமாக இருக்கிறத போல உணர்கிறான். நான் சொல்கிறான், இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், இடதுபுறத்திலும் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்தில் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். அநேக வேளையில் ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு சவால் மிக்க ஒரு காரியமாக அது இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் கூடவே இருக்கிறேன். எந்தில் வந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போகிற பாதை எனக்கு தெரியாது, நான் போகிற பாதை உங்களுக்கும் தெரியாது. வெளியில் நாம் சிரித்து கொண்டு இருக்கலாம், வெளியில் பார்க்கும்போது நல்ல வெள்ளையாக ஷர்ட் போட்டிருக்கலாம், ஆனால் உள்ளத்தில் பெரிய புயல் நம்ம ஹிருதயத்தில் வீசி கொண்டிருக்கலாம். நம்ம உள்ளத்தில் அமைதியின்மை ஆக்கிரமித்து கொண்டிருக்கலாம். சத்துருவாகிய சாத்தான் இருளிலே நம்மை இருக்க செய்து கொண்டிருக்கலாம். கலங்காதருங்கள்,
கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய நெருக்கமாய் வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாளில் கூட 4 காரியங்களிலே why the Lord going to be closer or nearer to us. கர்த்தர் ஏன் நமக்கு நெருக்கமாக இருக்க போகிறார், ஏன் அவர் அருகே இருக்க போகிறார், ஏன் பக்கத்திலே இருக்க போகிறார் என்று சொல்லி நாம் பார்த்து முடிக்க போகிறோம். முதலாவதாக ஏன் கர்த்தர் நமக்கு நெருக்கமாக இருக்க போகிறார்னா, டு ரெஸ்கியூ அஸ், டு சேவ் அஸ். நீங்கள் பாருங்கள், யாராவது ஒருவர் உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க முடியுமா? நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறதை போல தேவனை உள்ள சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே ஜாதி எது என்று, பெரிய ஜாதி எது என்று வேதத்தில் மோசே சொல்லுகிறதை பார்க்கிறோம். மோசே சொல்லுகிறான், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் கர்த்தரை தொழுது கொள்ளும் போது, கர்த்தரை ஆராதிக்கும் போது, கர்த்தரை வணங்கும் போது அவரை சமீபமாய் பெற்றிருக்கிறதை போல உலகத்தில் எந்த ஒரு ஜாதியும் பெற்றிருக்கவில்லையா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதிக்கிற நேரத்தில் கர்த்தர் நமத்தில் இறங்கி வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் என்று சொன்னால் நம்முடைய ஜெபங்கள் தேவனுடைய சமூகத்தில் போய் எட்ட வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிப்பீங்கன்னா, பரிசுத்தவானுடைய ஜெபங்கள் தூப கலசமாக தேவனுடைய சமூகத்தில் அது வருகிறதை யோவானுக்கு காண்பிக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, யாராவது ஒருவர் சங்கீதம் 22:3 வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இஸ்ரவேலின் துதிகளிலே வாசம் செய்கிற தேவரீரே பரிசுத்தர் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நம்முடைய துதியின் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறார். ஜெபத்தில் நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபம் தேவனுடைய சமூகத்திற்கு போக வேண்டும். ஆனால் நாம் துதிக்கும் போது, அவரை தொழுது கொள்ளும் போது, அவரை ஆராதிக்கும் போது அவரே இறங்கி வந்து விடுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எப்படி நெருக்கமாக நமக்கு மாறுகிறார் நீங்கள் நான் துதிக்கும் போது. அல்லேலூயா. நீங்கள் நானும் அவரை தொழுது கொள்ளும் போது, நீங்கள் மனதார அவரை ஆராதிக்கும் போது அவருடைய சமூகம் நம்மை நிரப்புகிறது. அல்லேலூயா. அவருடைய பிரச்சனை நம்மை மூடிக்கொள்கிறது. ஹல்லேலூயா. எதற்காக அவருடைய பிரசன்னமத்தில் இறங்கி வருகிற தொழுது கொள்ளும்போதுனா நம்மை விடுதலையாக்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் கர்த்தரை உண்மையாய் தொழுது கொள்றீங்க இல்லையா? கர்த்தரை உண்மையாய் வணங்குகிறீங்க இல்லையா? நீங்கள் கர்த்தரை உண்மையாய் உங்களுடைய இருதயத்தை வந்து பூஜிக்கிறீங்க இல்லையா? கர்த்தர் உங்களை நிச்சயம் விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. எவ்வளவுக்கு எவ்வளோ கர்த்தரை நாம் தேடுகிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையாய் கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோமோ. பாருங்க, பவுலும் சீலாவும் அவங்க சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார் பிலிப்பு பட்டணத்தில். அவங்க கர்த்தரை உண்மையாய் பாடி துதித்த பொழுது, கர்த்தரை ஸ்தோத்திரித்து புகழ்ந்து ஆண்டவரை ஆராதித்த பொழுது அவங்க இருக்கிற இடம் அசைந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல வந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரேக் த்ரூ, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆண்டவர் ஒரு குறுக்கீடு வரப்போகிறது. எப்பொழுது? சமீபமாக இருக்கிற கர்த்தர் எப்போது நீங்கள் நான் துதிக்கும் போது, ஹல்லேலூயா, மனதார அவர் ஆராதிக்கும் போது, ஹல்லேலூயா, அவர் இறங்கி வருகிறார், அந்த இடத்தின் சூழ்நிலைகளை மாற்றுகிறார். பாருங்க, இந்த வேளையில் கூட தானியேல் புஸ்தகத்தில் காரியத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். நீங்கள் நானும் அநேக தடவை நம்ம கேட்டிருக்கிறோம். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தானியேல் 6:16. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். Praise the Lord. Hallelujah சொல்லுமா? Hallelujah. வேதவசனம் என்ன சொல்லு? தரியு ராஜா தானியேலை பார்த்து சொல்லுகிறான், என்ன சொல்ற? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். Hallelujah சொல்லுமா? Hallelujah. இந்த ராஜா ஒரு இந்த எபிரேய ராஜா கிடையாது, ஒரு யூத ராஜா கிடையாது, இவன் அந்நிய தேசத்தின் ராஜா. அவன் தானியேலை பார்த்து சொல்லுகிறான், நீ ஆராதிக்கிற உன் தேவன், இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன், உண்மையாய் ஆராதிக்கிறவன் தேவன், சத்தியமாய் ஆராதிக்கிறவன் தேவன், ஆவியில் ஆராதிக்கிறவன் தேவன் உன்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. அவனுக்கு பாருங்க தானியேலின் தேவன் மேல எவ்வளவு விசுவாசம் என்று சொல்லி. நீங்க வந்திருக்கிற சகோதர சகோதரி, ஏன் கர்த்தர் நம்ம அருகில் இருக்கிறார். அது அருகில் இருப்பதற்கு நாம் துதிக்கிற உண்மைதான். ஏன் அருகிலே வருகிறார்? உங்களை என்னையும் விடுதலையாக்க.
ஆமென். அந்த அந்த சம்பவம் நல்லா தெரியும். தரியு ராஜா உடைய காலத்தில் தானியேல் ஆமென் உயர்ந்த பதவியில் இருக்கிறார். அந்த பதவியில் இருக்கும்போது அவனுக்கு சமமாக இருக்கக்கூடிய ஒரு சிலர் அவனுடைய உயர்வை ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு பிரியம் இல்லாமல் பொறாமை கொண்டவர்களாக தந்திரமான விதத்தில் தானியேலை திருத்துக்கிட்ட அங்கே திட்டம் போடுறாங்க. அந்த திட்டத்தில் ஆமென் யாரெல்லாம் 30 நாள் அளவும் தரியு ராஜாவை தவிர யாரை வணங்கக்கூடாது என்று சொல்லி அவங்க திட்டம் போடுறாங்க. ஏன்னா மற்ற எந்த காரியத்தை தானியேலை குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. கடைசியில் நீங்கள் வேதம் சொல்லுகிறது தானியேலை குற்றம் கண்டுபிடிப்பதற்கு ஒரே ஒரு வழி. ஏன்னா தேவனை ஆராதிப்பதில் அவன் எந்த காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு மனிதன். அல்லேலூயா சொல்லுவா, அல்லேலூயா. நம்ம ரொம்ப உயர்வு வந்துருச்சு, ரொம்ப ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா ஜெபிக்கிறது குறைஞ்சிரும், கர்த்தர் தேடுறது குறைச்சிருவோம், அப்படியே படிப்படியாக காம்ப்ரமைஸ் பண்ணிடும். இந்த தானியேல் மேலே போக 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 கர்த்தரை தேடுறதில் அது ஸ்லாக்கன் பண்ணவே இல்லை. அல்லேலூயா சொல்லுமா அதற்காக. அல்லேலூயா. இங்கே யாரும் 127 நாடுக்கிட்ட அந்த நாட்களில் அந்த ராஜாக்கள் ஆண்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் பிரதானமான ஒரு பிரைம் மினிஸ்டர் மாதிரி இருந்தது தான் இந்த தானியேல். இவ்வளோ பிஸி ஸ்கெடியூல்லையும் என்ன செஞ்சிருக்கிறாரு? 3 வேளையும் எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து கர்த்தரை ஆராதித்தார். இங்கே யாராவது அவர் காட்டில் பிஸியாக இருந்தீங்கன்னா நீங்கள் எதை செய்ய தேவையில்லை, ஜெபிக்க தேவையில்லை. ஏன் கர்த்தர் நம்ம கூட இருக்கணும்? எல்லாருமே விருப்பம் தான், ஆண்டவர் கூடவே இருந்தால் நல்லது தான். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. என்னுடைய பிரதர் இன் லாஸ் வந்து ஒரு ஷேர் பண்ணாங்க. பார்த்திங்கன்னா அவங்க ஒரு முறை ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஏதோ சின்ன சண்டை மாதிரி அந்த பாய்ஸ்குள்ளே சண்டை மாதிரி இருந்ததுன்னா இவங்க அடி வாங்கியிருக்காங்க போல இருக்குது. வாங்கிட்டு என்ன செய்யணும்னு தெரியலையா. அப்போ பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வர்றதை பார்த்த உடனே இவங்களுக்கு தைரியம் வந்துருச்சு. இவங்க என்ன செஞ்சால் அப்போ அடித்தவங்களை போய் திரும்ப அடிக்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்பா வராரு, ஏன்னா அவங்களை எதுவுமே செய்ய முடியாதுனால. சில சமயங்களில் நமக்கு சப்போர்ட்டிவாக தேவன் இருக்கும்போது நம்ம தில்லாக தான் இருக்கும், ரைட், உண்மைதான். ஆனால் நீங்களும் நானும் நம்ம கர்த்தர் கூட இருப்பதற்கு எப்போதும் கர்த்தரை துதிக்கிற துதி நம்ம வாயில் இருந்துகிட்டே இருக்கணும். இந்த தானியேலுக்கு ஆண்ட விடுதலை கொடுக்க இந்த தானியேல் கர்த்தரை இடைவிடாமல் ஆராதிக்கிறவனாக இருந்தான். அல்லேலூயா. நான் வேதம் சொல்லுது ஸ்தோத்திர பலியிடுகிறவனை மகிமைப்படுத்துகிறார். பவுல் தெசலோனிக்க சபைக்கு சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்யுங்க, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. அதுதான் தேவன் உங்கள் மேலே வைத்திருக்க தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நீங்களும் நானும் அநேக வேலையில் கர்த்தர் நம்ம கூட இருப்பதற்கு நீங்கள் நானும் தகுந்த சூழ்நிலை ஏற்படுத்துவதே இல்லை. வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயந்தவர்கள் சூழ அவருடைய தேவதூதர்கள் பாளையம் இறங்குகிறார்கள். ஏன் கர்த்தருக்கு பயந்தவர்கள்? அவங்க எப்பவுமே என்ன செய்வாங்க? தேவதூதர்கள் இருக்கிற மாதிரியான சூழ்நிலை அவங்களுடைய இருதயத்தில் இருக்கும், அவங்க வாழ்கிற இடங்களில் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு, எப்போ பார்த்தாலும் மர்மர் பண்ணிட்டு, எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசிட்டு, எப்போ பார்த்தாலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தோம்னா அங்கே கர்த்தர் கூட இருக்க முடியாது. ஆனால் பவுல் அப்படிப்பட்ட நெகட்டிவிட்டியான ஒரு சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ண சொல்கிறாருன்னா, நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்படி நீங்கள் சொல்ல 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 நீங்கள் நானும் பிரச்சனைகளை மறந்து விடுவது மாத்திரமல்ல, நம்ம எதிராளியாக இருக்கிற அவனை பார்ப்பதற்கு பதிலாக தேவனை பார்க்க ஆரம்பிக்கிறது மாத்திரமல்ல, அப்படி நீங்கள் கர்த்தரை துதிக்க நன்றி சொல்ல 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 அவருடைய பிரசன்னம் நம்ம கூடவே இருக்கும். அவர் நம்ம கூடவே இருப்பது மாத்திரமல்ல, எப்பேற்பட்ட சிக்கல் வந்தாலும், எப்பேற்பட்ட பொறாமை நிறைந்த மனிதர்கள் வந்தாலும், நமக்கு எதிராக யார் வந்தாலும் அவங்களுடைய இஷ்டத்துக்கு தேவன் விட்டு கொடுக்கவே மாட்டார். பார்த்திங்கன்னா தானியேலுடைய சம்பவத்தில் அவங்க எதிராளிகள் நினைத்த போலவே நடந்து விட்டது. ஆனால் தரியு ராஜா எவ்வளோ முயற்சி பண்ணுகிறார், அவராலும் தடுக்க முடியவில்லை. கடைசி சிங்க கெபியில் போடப்பட்டாச்சு. ஆனால் கர்த்தர் அந்த சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். எதற்காக? இடைவிடாமல் ஆராதிக்கிற இந்த தானியேலுக்காக. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் சிங்கத்தின் வாய் கட்டி போட்டால் நல்லது தான். ஆனால் நம்ம வாய் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. நம்ம வாய் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்காமல் இருந்துச்சுன்னா சிங்கத்தின் வாய் கட்டுப்படுமா? தெரியல, நீங்கள் போட்டால் தான் தெரியும். கடைசியில் எலும்பு கூட தான் மேலே வரும் போல இருக்கு. ஹல்லேலூயா. இருந்தாலும் நீங்களும் நானும் அந்த தானியேல் தரியு ராஜாவுக்கே அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை. அது மாத்திரம் இல்லாமல் காலையிலேயே போகிறார் தரியு ராஜா. காலையிலேயே போயிட்டு தானியேலை கேட்குறார், தானியேலே நீ நித்தமும் இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன் உன்னை தப்புவித்தாரான்னு கேட்குறான். பார்த்தீங்கன்னா அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது.
பாருங்களேன், அதே 6ஆம் அதிகாரத்தில், பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ராம் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீதவாத்தியும் முதலானவைகளை தமக்கு முன்பாக வரவிட்டாமலும் இருந்தான். அவன் நித்திரை வராமற் போயிற்று. காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கைகளின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபின் கிட்ட வந்து துயர சத்தமா தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன் உன் சிங்கங்கள் வாய்க்கு தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா என்று தானியேலை கேட்கிறான். அவன் ஆமான்னு சொல்கிறான். அதுவே சொல்லுமா, அல்லேலூயா. அவன் பெரிய ராஜாவே தானியேல் மேலே வைத்த டெஸ்டிமனி, இட்ஸ் a wonderful testimony. அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம ஆண்டரை பற்றி சொல்கிறோம், நம்ம முயற்சி செய்கிறோம், நல்லது தான். நம்முடைய வாழ்க்கையே சாட்சியாக மாறிடுச்சுன்னு சொன்னால் ஆமென், அநேகருடைய இருதயங்கள் மாற்றப்படும். அல்லேலூயா. அதில் இந்த இடத்துல ஆமென், எதற்காக கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார்? ஆமென், நம்ம ரெஸ்கியூ பண்ண, நம்மை பாதுகாக்க, தப்புவிக்க. ஆமென், அதற்கு நீங்கள் நான் என்ன செய்யணும்? ஆமென், கர்த்தர் கூடவே இருப்பதற்கு அவரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமென், இட்ஸ் attitude. ஆமென், நீங்களும் நானும் we have to take effort. அப்போ தான் அதை செய்ய முடியும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன்கிட்ட அத்தனை அற்புத அடையாளங்கள் பெற்றோம், நன்றி சொல்கிறதுக்கு இருதயமே வரல. அது அவ்வளோ செஞ்சாலும் அதில் ஒரு குறை கண்டுபிடிக்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள். நாம் அப்படி அல்ல. கர்த்தரை நித்தமும் ஆராதிப்போம். கர்த்தர் உங்களை என்னையும் செட் ஃப்ரீ பண்ணுவார், விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக நீங்கள் நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, அடுத்ததாக கர்த்தர் அவர் என்ன செய்ய போகிறாரா? எதற்காக நம்ம அருகிலே இருக்க போகிறாருன்னா, டு ஹீல் த broken hearted. ஆமென், உடைந்த இருதயமுடையவர்களை குணப்படுத்த தான் கர்த்தர் நம்ம அருகிலே இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஆமென், நம்முடைய உடைந்த உள்ளங்களை, இருதயங்களை, சில சமயங்களில் we go through lot of pains, lot of misunderstandings. ஆமென். சில சமயங்களில் வேண்டுமெனே செய்கிறது கிடையாது. சில சமயங்களில் நம்மளே தெரியாமல் சிக்கலில் போய் மாட்டிக்கொள்கிறோம். சில சமயங்களில் நாம் என்ன செய்கிறது, சில காரியங்களை நாம் சில வேலையிடமாக இருந்தாலும் சரி, உறவுகளிலே, குடும்பங்களிலே நாம் சில சமயத்தில் போய் மாட்டிக்கொள்கிறோம். அது ரொம்ப வேதனை தரக்கூடியதாக இருக்குது. இருந்தாலும் தேவன் நமக்கு உதவி செய்ய நம்ம கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. உடைந்த உள்ளங்களை ஆண்டவர் ஹீல் பண்ணி அதை சரி செய்து ஆமென், அப்படிப்பட்ட இருதயமுடைய குணப்படுத்த தேவன் நம்ம அருகிலே இருக்கிறார். யாராவது ஒருவர் சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தை வாசிப்போமா? சங்கீதம் 34:18. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்கிறாரா? நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். ஆமென். இந்த இடத்துல ஆமென், ஒருவேளை இருதயம் உடைந்து வந்திருக்கீங்களா? நொறுங்குண்ட இருதயத்தோடு வந்திருக்கீங்களா? கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சங்கீதக்காரன் தாவீது அதே அவன் எழுதின சங்கீதம் 34 நீங்கள் 51:17 வாசிக்க, தேவனுக்கு இருக்கும் பலிகம் நொறுங்குண்ட ஆவிதாம், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தினை புறக்கணீர். தேவன் தான் இப்படிப்பட்டவர்களை சுகமாக்க முடியும். தேவன் தான் இப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் அவங்க மனதில் ஆமென் இருக்கிற ரணங்களை ஆற்ற முடியும். ஆமென். சில சமயங்களில் இருதயம் முடைக்கப்படும் போது ஆமென், மனிதனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள்ளே போகாது. இழப்புகள் வரும்போது ஆமென், மரணங்கள் நேரிடும் போது ஆமென், சில சமயங்களில் மனிதர்கள் அவங்க வார்த்தையில் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா யோபுனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆமென், யோபுடைய நண்பர்கள் யோபுக்கு ஏற்பட்ட சம்பவத்தெல்லாம் கேள்விப்பட்டு ஆமென் வந்துட்டாங்க. வந்து பார்த்தீங்கன்னா பல நாட்கள் யோபோடு கூட உட்காந்துருக்காங்க. நினைக்கிறேன் 7-8 நாட்கள் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. எதுவுமே பேசலை. பேசாத வரைக்கும் யோபுக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. என்னைக்கு யோபுனுடைய நண்பர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்போ தான் பிரச்சனையை ஆரம்பிக்கிறீங்க. வேதத்தில் பாருங்களேன், வாசித்தீங்கன்னா தெரியும். பேசாத வரைக்கும் கூடவே இருக்கும்போது அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மேக்ஸ் அ இம்பேக்ட். ஐ மீன், சில சமயங்களில் அதுக்கு பின்பாக ஒவ்வொரு நண்பனாக பேச ஆரம்பிக்க கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க, யோபுவே உன் வாழ்க்கையை ஆராய்ந்து பாரு, நீ செஞ்ச தப்பு ஏதோ இருக்கும், தேவனுக்கு தெரியாமல் ஏதோ பண்ணியிருப்பேன், இதையா செஞ்சிருப்பேன், இதை செஞ்சிருப்பேன், அதை செஞ்சிருப்பேன்னு பல காரணங்களை அவங்க மனுஷீக எண்ணங்களில் அவங்களுடைய ஞானத்தில் அவங்க பேசி இன்னும் யோபுவை காயப்படுத்துகிறதை பார்க்கிறோம். சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலாம். ஆனால்
தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஆமென். நொறுங்குண்ட இருதயமர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் அநேக நபர்களை பார்க்க முடியும். பாருங்கள், மகதலேனா மரியாதை குறித்து நீங்கள் பார்ப்பீங்கன்னா, அவர் ஆமென் ஒரு உடைந்த ஒரு பெண், ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்ட ஒரு பெண், எல்லாரும் கீழ்த்தரமாய் பார்த்த ஒரு பெண். நீங்கள் வாசிப்பீங்கன்னா மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், யாராவது ஒருவர் 10ஆம் வசனத்தை வாசிக்க முடியுமா? மார்க்கு 16:10. அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடே கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். சரி, பார்த்தீங்கன்னா இந்த மகதலேனா மரியாள்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க வேதத்தில். இந்த மகதலேனான்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து வந்த பெண் தான் இந்த மரியாள். இந்த மரியாளுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது 7 பிசாசு அந்த 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 பெண்ணை பிடித்திருந்தது. ஒருவேளை 7ன்னு சொன்னாவே பூர்ணன்னு சொல்லுவாங்க, நிறைய பிசாசுகள் சொல்லலாம். ஆனால் அந்த மகள், அந்த பெண் உடைய வாழ்க்கையை இந்த அந்தகாரத்தின் கிரியைகள், இந்த பிசாசு அந்த மகளை, அந்த பெண்ணை தனக்கு சாதகமாக தான் நினைக்கிறதெல்லாம் செய் வைப்பதற்கு ஆட்டி அவங்கள ஆக்கிரமித்து அந்த பெண்ணை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்துச்சு. அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பெண் தான் நலதம் என்ற தைலத்தை இயேசுடைய பாதத்தில் ஊற்றி தன் தலைமையினால் துடைத்தா என்று சொல்லி சிலர் நினைக்கிறாங்க. அது இந்த மரியாதாக இருக்கலாம் சொல்லி ஒருவேளை நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது சொல்லும்போது அந்த மனிதன் சொல்லுவான், இந்த பாவியான ஸ்திரீ இயேசுவை தொடுகிறாள், இயேசுக்கு அதை தெரியலையே என்று சொல்லி ரொம்ப என்ன செய்வார்னா, அந்த குஷ்டரோகியிலிருந்து ஆண்டவர் சுகப்படுத்தி இருக்கிறான்னு நினைக்கிற சுகம் பெற்ற அந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவின் மேலே ஒரு தாங்கல் அடைகிறார். அவருக்கு ஒரு இது வருது, என்னடா அவர் தீர்க்கதரிசின்னு சொல்கிறாரு, ஆனால் பாவியான ஒரு ஸ்திரீ தொடுகிறாளே என்று சொல்லக்கூடிய உணர்வில்லையே என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவிட்ட சொல்லுறதை பார்க்கலாம். பின்பாக நமக்கு என்ன சம்பவம் தெரியும். இயேசு சொல்லுகிறார், யாருக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவளிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுறாள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த மரியாளை குறித்து சொல்லுகிறதை பார்க்க. இதை வைத்து பார்க்கும்போது இந்த மகதலேனா மரியாளுடைய வாழ்க்கை ஒரு உடைந்த ஒரு வாழ்க்கை, ஒரு நொறுங்குண்ட ஒரு இருதயம், எல்லாரும் புறக்கணித்து தள்ளின ஒரு பெண். எல்லாருடைய பார்வையிலும் இந்த பெண் ஒரு தேவையற்ற ஒரு பெண், ஒரு வாழ தகுதி இல்லாத பெண். நம்ம எவ்வளோதான் நம்ம பாவம் செய்திருந்தாலும் வெளிப்படையாக சில பாவங்களை மாட்டிட்டாங்கன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து கும்பாங்குத்து குத்திடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அந்த விபச்சாரத்தில் கை கழுமா பிடிக்கப்பட்ட பெண்ணுக்கிட்ட அந்த இயேசுக்கிட்ட கொண்டு வரும்போது எல்லாரும் சொல்லும்போது இயேசு என்ன சொல்கிறார், யார் உங்களை முதல்ல பாவம் செய்யலையோ அவர் முதலாவது கல் எறியட்டுன்னு சொன்னபோது கடைசியில் யாருமே அந்த இடத்துல இல்லாமல் போகிறத பார்க்குறோம். ஆமென், ஆமென். இது போல தான் இந்த பெண்ணுடைய வாழ்க்கை இருந்துச்சு. அந்த பெண் அந்த வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நுழைந்த பிறகு அந்த பாவம் எல்லாம் மாறி போய்விட்டது. ஆமென். தேவனுக்கு உகந்த ஒரு பெண்ணாக மாறிவிட்டாள். அது மாத்திரம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த மகளை வாட்டி வதைத்த அந்த பெண்ணை அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த பிசாசனுடைய கிரியையிலிருந்து விடுதலையாக்கி விட்டார். She started to have a new purpose in life. She started to have a new meaning in life. So far, this adulterous thoughts would have, and this is compelled her to do the things that doesn't like by God. அவ்வளோ நாள் வரைக்கும் இந்த பிசாசு அவளை ஒரு வகையில் வாழ்க்கை கீழ்த்தரமாக நடத்தி கொண்டிருந்தது. என்றைக்கு இயேசு கிறிஸ்து அந்த மகளுடைய வாழ்க்கையில் வந்தானோ புதிய ஒரு நம்பிக்கை பிறந்தது, புதிய ஒரு வாழ்க்கை பிறந்தது. இது நாள் வரைக்கும் ஆண்கள் எல்லாரும் அந்த பெண்ணை தவறாக நடத்தினாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து தான் உண்மையாகவே எவ்வளோ ஒரு ஜென்டில்மேன் என்பதை காண்பித்த ஒரு சில நாட்களுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துடைய மரணம் நேரிட்ட பிறகு நீ பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே என்ன சொல்கிறது, அந்த யோவான் சுவிசேஷத்தில் ஒரு சில வார்த்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அந்த 20ஆம் அதிகாரத்தில், யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து வைக்கப்பட்ட கல்லறையின் இடம் இந்த பெண்ணுக்கு தெரியும்னா 2-3 மரியாள்கள் சேர்ந்து தான் போய் வைக்கிறாங்க. வைக்கப்பட்ட பிறகு பார்த்திங்கன்னா அந்த அதிகாலையிலே மரியாள் அங்கே
போன நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நான் வாசிக்கிற பாருங்க 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டு இருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்துல வெள்ளாடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவர் வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவர் இயேசு என்று அறியாதவளாய், இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவர் வைத்த இடத்தை சொல்லும், எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். She was so broken woman. அவளுக்கு சப்போர்ட்டிவா, என்கரேஜ்மெண்ட்டா, அவள் வாழ்வதற்கு ஒரே ஒரு அடிஸ்தானமாக இருந்த ஒரு நபர் தான் இயேசு கிறிஸ்து. அவரும் இந்த மதவாதிகளால் சிறுவில் அறையப்பட்டு கொல்லப்பட்டு விட்டார். சரி, அவர் செத்து விட்டார், பரவாயில்லை. அந்த கல்லறையில் அவர் பாடியாக இருக்குன்னு சொன்னால், I will have a sentimental relationship with him. I will have some source of joy, some source of encouragement. ஒரு வகையான கம்ஃபர்ட் எனக்கு இருந்திருக்கும். ஆனால் வந்து பார்த்தா இயேசுடைய சரீரமும் அங்கே இல்லை. She was totally shattered. சில சமயங்களில் கொஞ்சம் வாழ முடிஞ்ச பரவாயில்ல, எல்லாமே ஒரே நேரத்தில் அறுத்து விடப்படக்கூடிய அந்த நிலைமை. யார்கிட்ட நான் திரும்புவது? யார் இனிமேல் என்னை லைஃப்பில் என்னை உற்சாகப்படுத்துவது? யார்? தேவ சாயலில் நான் படைக்கப்பட்டிருக்கிற யுவர் வேல்யூபிள் இன் சைட் ஆஃப் காட் சொல்லக்கூடியது யார்? உலகம் எல்லாம் முத்திர குத்துவதற்கு ரெடியாக இருக்கிறது. இருக்கிற கொஞ்ச நேரத்தையும் அழிப்பதற்கு இந்த உலகம் காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் எனக்கு உதவியாக இருந்த அந்த நபர் மறித்து விட்டார், பரவாயில்ல, மறித்தாலும் பரவாயில்ல, அவர் சரீரம் இருக்குன்னு சொன்னால், ஓ, த பர்சன் ஹூ என்கரேஜ்ட் மீ இஸ் ஹியர். ஒருவேளை ஒவ்வொரு வாரமும் சில சமயத்தில் அதான் சொல்லுவாங்க, ரைட், எங்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம் தெரியுமா? கல்லறை தான். அங்கே போனால் யாருமே நம்ம தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க அவங்களும் ரெஸ்ட் இன் பீஸ், நம்மளும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் நான் நினைக்கிறேன். நம்ம மரியாள் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு தான் போகிறா. அந்த பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு இயேசுவை பார்க்கணுன்னு போகிறா. ஆனால் அங்கே இயேசுனுடைய சரீரம் இல்லை. அப்பொழுது அவள் தோட்டக்காரர் என்று எண்ணி இயேசுகிட்ட பார்த்து கேட்குறா, இயேசுவே, அவர் இயேசுன்னு சொல்லலை, சொல்ல, தோட்டக்காரரே, அவருடைய சரீரத்தை எங்கே போய் வச்சுருக்கீங்க? யார் எடுத்துக்கொண்டு போனது சொல்லுங்க. அவ்வளவு she was so broken. அது பின்பாக தான் இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் அடுத்த வசனத்தை வாசிப்பீங்கன்னா, இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். ஹல்லேலூயா. நீ வந்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, உள்ளமெல்லாம் உடைக்கப்பட்ட நிலைமையில், காயப்பட்ட நிலைமையில் நீங்கள் வந்திருக்கீங்களா? தேவன் உன் சமீபமாக இருக்கிறார். காரணம், கர்த்தர் தான் அப்படிப்பட்ட நபருடைய காயங்களை கட்ட முடியும். இந்த மரியாள் உடைந்த நிலைமையில், இந்த சரீரம் இல்லையே என்று சொல்லி அப்படிப்பட்ட நேரத்தில், இருக்கிற நேரத்தில், இயேசு கிறிஸ்துனுடைய அந்த அன்பின் குரலை கேட்கிறார். She hears the same voice again, the loving voice, the comforting voice, the voice that gave meaning and purpose in life. Again she gained back life. இயேசு கிறிஸ்து அந்த மரியாளுடைய வாழ்க்கையை கட்டினார். இயேசு கிட்ட தான் இருந்தார், மரியாளால் அடையாளம் காண முடியவில்லை. ஆனால் என்றைக்கு இயேசு தம்முடைய வாயை திறந்து மரியாளே என்று சொன்னாரோ, அன்றைக்கு திரும்பமாக அவளுக்குள் ஜீவன் பிரவேசித்தது. ஹல்லேலூயா. என் வந்திருக்கிற சகோதரி, சகோதரியே, ஆண்டவர் நொறுங்குண்ட நேரத்தில் ஆண்டவர் உங்களுடைய பேர் சொல்லி அழைப்பார். உங்கள் கிட்ட தான் இருக்கிறார். சில சமயத்தில் நம்முடைய பார்வை இந்த மரியாதை போல், தோட்டக்காரர் என்ன அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பீங்க. இல்லை. ஹல்லேலூயா. இந்த எம்மாவூருக்கு போன சீஷர் குளியப்பாவும் இன்னொரு சீஷரும் இயேசு கூட தான் பேசிட்டு போகிறாங்க. ஆனால் இயேசுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. ஆனாலும் என் தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. உடைய இந்த உள்ளத்தோடு நம்பிக்கையெல்லாம் இழந்திருக்கிறீங்களா? கர்த்தர் கண்களை திறப்பார். அவருடைய வார்த்தையின் சத்தம்
இந்த பேரை சொல்லி அழைக்கும் போதே உங்களுடைய ஹார்ட் எல்லாம் மென் பேக் ஆயிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர் இருதயம் உடைந்த இருதயமெல்லாம் ஒன்றாகிவிடும். ஹல்லேலூயா. புதிய தெம்பு வந்துவிடும். காரணம் அவருடைய வார்த்தை. ஆமென். நம் பேரை சொல்லி அழைக்கிற அந்த வார்த்தை ஆமென் நம்மை உற்சாகப்படுத்தும். ஆகினால் தான் கர்த்தர் நம்ம சபையமாக இருக்கிறார். ஆமென். இந்த இடத்துல மனிதர்கள் முகத்தை பார்க்கலாம், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். உங்களுக்கு எனக்கும் ஆமென் இஸ் தேர் டு ஹெல்ப் அஸ். ஆமென். நமக்கு ஆண்டவர் அதுக்காக கூட இருக்கு. மூன்றாவதாக சீக்கிரம் பார்த்து முடிச்சிடும். மூன்றாவதாக டு தோஸ் ஹூ கால் அப்பான் ஹிம், அவரை கூப்பிடுறவர்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் ஆமென் நம்ம அருகே இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாச சங்கீதம் 145:18 தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமயமாக இருக்கிறார். யாருக்கு? அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு. ஆமென். ஏன் கூப்பிடுகிறோம்? பார்த்திங்கன்னா பல வகையில் நம்முடைய தேவைகளை தெரியப்படுத்துகிறோம். பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவனுடைய தேவைகள் தெரியப்படுத்த வார்த்தைகள் இல்லை ஆரம்பத்தில். ரைட்? அழுவாங்க. ரைட்? அந்த அழுகிறத வச்சு நம்ம என்ன தேவைன்னு சொல்லி போய் கண்டுபிடிக்கணும். ரைட்? எல்லாத்துக்கும் பிள்ளைங்க பெற்றோருக்கு தெரியும். எறும்பு கடித்தாலும் அழுவாங்க, பசியாக இருந்தாலும் அழுவாங்க, பயந்தாலும் அழுவாங்க. we need to go on என்ன செய்வோம், என்னன்னு கண்டுபிடித்து அந்த when we meet the needs the baby stop crying. ஆனால் ஆண்டோடைய பிள்ளைகள் இருக்க நீங்கள் நானும் நம்முடைய வாழ்க்கையில் சில தேவையான சூழ்நிலைகள், பிரச்சனையான சூழ்நிலை வரும்போது கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும்போது ஆமென் நம்முடைய சத்தத்தை கேட்டு அவர் நிச்சயம் உதவி செய்கிறார். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கணும் பாருங்கள். ஐசாயா 55:6 யாராவது வாசிக்க முடியுமா? ஐசாயா 55:6. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சமயமாக இருக்கையில் நோக்கி கூப்பிடுவோமா? ஆமென். நீங்களும் நானும் அவர் கூப்பிடும்போது அவருடைய செவிகளிலே நம்ம சத்தம் நிச்சயமாய் போய் கேட்கும். நிச்சயமாக அவர் பதில் செய்வார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய குரலை கேட்டவுடனே உதவி செய்வதற்கு அவர் மிகுந்த ஆவலோடாக இருக்கிறார். அதை வேதம் சொல்லுகிறது. அவரை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் பதில் கொடுக்கிறார், ஆகாரம் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவர் ஆமென் ஒரு அக்கறை உள்ள தேவன், நம்ம மேலே மிகுந்த நோக்கமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். பாருங்க, யோனா ஆண்டவர் கீழ்ப்படியாதவனாக போனாலும், ஆண்டவர் சொன்ன ஆமென் திட்டத்திற்கு எதிராக அவன் வாழ்ந்தாலும், ஆண்டவருடைய விருப்பத்திற்கு எதிராக வாழ்ந்தாலும் ஆண்டவர் அவனுடைய சத்தத்தை மீனின் வயிற்றிலிருந்து கேட்டார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிற உங்களுடைய சத்தத்துக்கும் என் சத்தத்துக்கும் ஆண்டவர் நிச்சயம் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஆண்டவரை ஆமென் கூப்பிட்டு கொண்டே இருங்கள், பதில் கிடைக்க வரைக்கும் கூப்பிட்டு கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா. அவர் நிச்சயம் நமக்கு ஏற்ற சமயத்தில், ஏற்ற காலத்தில் அவர் ஓடோடி வந்து நமக்கு உதவி செய்வார். ஆமென். Never stop calling upon the name of God. ஆமென். கர்த்தர் பதில் கொடுக்க மட்டும் நீங்கள் நான் கூப்பிட்டுட்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அவர் கேட்காத ஒருவர் அல்ல, அவர் சமயமாக தான் இருக்கிறார். ஆமென். ஏற்ற காலத்தில் ஆண்டவர் எல்லா காரியங்களையும் செய்ய ஆமென் நமக்கு உதவி செய்ய அவர் நிச்சயம் வருவார். ஹல்லேலூயா. வேதத்தில் அநேக மனிதர்களை பார்க்க முடியும். அவங்க தேவையின் மத்தியில், பிரச்சனையின் மத்தியில் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்பொழுது தேவன் அவங்களுக்கு உதவி செய்தார். பாருங்கள், பர்த்திமேயு என்ற குருடன் பார்த்திங்கன்னா இயேசு அப்பக்கத்தில் வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது ஆமென் அவன் உரத்த சத்தமாக தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் தேவனை நோக்கி, இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆமென். வேதத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா அங்கே போகிற வரவங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சொல்கிறான் அவனை மிரட்டி அமைதியாக இருக்கும்படி சொல்கிறாங்க. ஆமென். நீங்கள் நானும் சில சமயத்தில் இயேசுக்கு தெரியுமே, அவர் பக்கத்தில் தானே இருக்கிற, நான் சொல்லி தான் அவர் தெரியணுமா? ஆமென். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் நான் நம்ம வாயில் சொல் பரவாதற்கு முன்னாடி தேவன் அறிந்திருக்கிறார். ஆமென். நீங்கள் நான் ஜெபித்து தான் ஆண்டவர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நிச்சயமாக அவர் தாமாகவே நமக்கு செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். சில சமயங்களில் நீங்கள் நான் கேட்கும்போது தான் பெற்றுக்கொள்ள முடியும். அதை ஆண்டவர் சொல்கிறார், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறார்.
ஹல்லேலூயா. நீங்கள் நானும் அமேன் ஒரு உலகத்தில் இருக்கிற தாய் தப்பன்ட்டு போய் நம்ம என்ன சொல்ற மீனை கேட்டால் யாரும் கல்லை கொடுக்க மாட்டாங்க, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, மீனை கேட்டால் சர்ப்பத்தை கொடுக்க மாட்டாங்க, அவங்க நல்லதான் கொடுப்பாங்க. அப்படின்னு நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட பதில் கிடைக்கும் வரைக்கும் ஆண்டவர் செய்ய மட்டும் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த பர்த்திமை குருடன் அங்கே பிச்சை எடுத்துக்கொண்டிருந்த ஒரு மனிதன் தான். ஆனால் இயேசு அவளியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது அவன் என்ன செய்கிறான்னா இயேசுவை உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் யாராவது ஒருவர் 46 48 வரைக்கும் வாசிக்க முடியுமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46 48 வரை. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார். சரி சிஸ்டர், வீட்டில் தொடர்ந்து வாசித்து பாருங்க. இந்த இடத்துல இயேசு அவன் பக்கத்தில் தான் இருக்கிறார். அவனுடைய தேவை என்னன்னு தெரியும், இயேசுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த பர்த்திமை குருடன் கூப்பிட்ட போது இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல நின்று அவனை அழைக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவன் வருகிறான். வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து விசித்திரமான ஒரு காரியத்தை கேட்கிறார். அவன்கிட்ட பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய நீ விரும்புகிறான்னு கேட்குறார். என்னென்னா அவன் கண்ணு தெரியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒருவேளை நான் நினைக்கிறேன் என்னென்னா அவனோட உள்ளத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி இயேசுக்கு தெரியும், ஆனால் மற்ற எல்லாருக்கும் தெரியணும், ரைட்? ஒருவேளை அங்கே போகிற கும்பலாக போகிற ஆட்களில் ரொம்ப பெரிய ஆள் இயேசு கிறிஸ்துவாக தான் இருக்கணும். ரொம்ப பாப்புலராக இருக்கிறார், எல்லாருக்கும் முன்பாக கனப்பெற்ற நபராக இருக்கிறார். அப்போது இயேசு அவனை கூப்பிட்டு, நான் உனக்கு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாய் என்று சொல்லி இயேசு கேட்கும்போது ஒருவேளை அவன் கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா இதே போல் தான் யோவானும் பேதுருவும் ஜெபாலயத்துக்கு போகிறாங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பிச்சை கேட்டுக்கொண்டு ஒருத்தர் இருக்கிறார். அப்போது யோவானும் பேதுரு என்ன சொல்கிறாங்க, என்னிடத்தில் உங்களுக்கு கொடுப்பதற்கு வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நடன்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை இந்த பர்த்திமை குருடன் வேகமாக வந்த நேரத்தில் இயேசுகிட்ட எல்லாரும் என்ன எதிர்பார்த்தான்னு தெரியல, கண் பார்வை கொடுக்கணும்னு நினச்சி எதிர்பார்த்துருப்பாங்களா, இல்லைன்னா இயேசுவே உங்கள்கிட்ட இருக்கிற பொண்ணு வெள்ளி எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பானா தெரியல. ஆனால் இவன் இயேசுகிட்ட பார்வை கேட்கிறதை பார்க்கிறோம். சில சமயங்களில் தேவன் சில காரியங்களை மனிதர்களாக இருக்கிற நீங்கள் நான் விளங்கி கொள்ள சில காரியங்களை ஓப்பனான சில கொஸ்டின்ஸ் கேட்குறதை பார்க்கிறோம். இந்த இடத்துல இந்த பர்த்திமை குருடன் அவனுடைய உள்ளத்தில் கண் பார்வை கேட்பது மாத்திரமல்ல, அவனுடைய பார்வை ஆண்டவர் கொடுத்து அவன் தொடர்ந்து கேட்டதினாலே ஆண்டவரிடத்தில் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் நானும் கூட டோன்ட் ஸ்டாப் until you receive something from Jesus Christ. அதே நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் we must always make sure the motive is correct. சில சமயங்கள் உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா இயேசுட்டு நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, எனக்கு நல்ல வேலை வேணும், நல்ல எனக்கு கார் வேணும், நல்ல எல்லாம் உலகத்தின் சார்பாகவே always we ask related to the worldly things. ஆண்டவர் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்முடைய உண்மையான தேவை எது, அதுதான் நம்ம ஆண்டவர்கிட்ட முதல்ல கேட்குறோம். ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் நான் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கக்கூடிய தேவனுக்குரிய காரியங்களே கேட்க. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுடைய காரியங்கள், அவருடைய நித்தியமாக இருக்கக்கூடிய காரியங்கள், நமக்கு ரொம்ப ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய காரியங்களை தேவன்கிட்ட நீங்கள் நானும் கேட்க வேண்டும். இந்த பர்த்திமை குருடன் ஆண்டவர் அருகிலே தான் இருந்தார். அநேக தேவையான மக்கள் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த 12 வருடம் பெரும்பாடுபட்ட ஸ்திரீ கூட இயேசு கிட்ட தான் நிற்கிறார். இயேசுவோடு கூட எல்லாம் நெருக்கிட்டு தான் நிற்கிறாங்க, எல்லாம் உரசிட்டு தான் நிற்கிறாங்க. ஆனால் அந்த பெண் மாத்திரம் சுகம் அடைகிறதை பார்க்கிறோம். இந்த பர்த்திமை குருடன் அந்த இடத்துல இயேசு வருகிறான்னு கேள்விப்பட்ட போது அவன் கூப்பிட்டு இயேசுவிடத்தில் கண் பார்வை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. நிறைய பேர் அவன் போல் பிச்சை எடுத்துகிட்டு இருந்திருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு கண் பார்வை கிடைக்கல.
ஒருவேளை அந்த கும்பலில் போகிறவங்க வரவங்க கொடுக்குற காசு தான் அவங்க எதிர்பார்த்து அவங்க போடுற பிச்சையின் மேலே நோக்கம் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஒரு மனிதனுக்கு மாத்திரம் இயேசு மூலமாக எனக்கு விடுதலை வேண்டும், எனக்கு சுகம் வேண்டும், என் கண் பார்வை திரும்ப கிடைக்கணும்னு சொல்லி அவன் கேட்டபோது ஆண்டவர் கண் பார்வை கொடுத்தார். ஹல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற நீங்கள் நான் கூட ஆமென், அநேகர் பொழுது நம்ம இங்கே வந்திருக்கலாம். ஆனால் வாட் கைண்ட் ஆஃப் ப்ரேயர், வாட் கைண்ட் ஆஃப் நீட் இன் யுவர் ஹார்ட், வாட் இஸ் தட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் யூ ஆர் சர்ச்சிங் ஃபார்? அந்த 12 வருடம் பெரும்பாடுபட்ட ஸ்திரீ அவ்வளோ போல நிறைய பேர் வியாதிகளில் இருந்திருப்பாங்க. ஆனால் none can receive the healing from Jesus Christ. It's true. Many come to Jesus Christ for several needs in their lives. மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு இயேசு போனும்போது மார்த்தாள் இயேசுக்காக பல காரியங்களை செய்வதற்கு ஆயத்தமாக இருந்தாள். ஆனால் மரியாள் மாத்திரம்தான் she chose the right thing. ஆமென். கிறிஸ்துவை நெருக்கிட்டு நிறைய பேர் நிற்கிறோம். ஆனால் நாம் யாருமே கிறிஸ்துவனுடைய வல்லமை பெற்றுக்கொண்டு ஆமென் அந்த வல்லமையினால் சுகம் அடையக்கூடிய அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தாமலே நிற்கலாம். ஆமென். வாட் கைண்ட் ஆஃப் ஆமென் ஹார்ட் வி ஹேவ் மேட்டர்ஸ் த மோஸ்ட். ஆமென். இந்த பர்த்திமை ஆண்டவரை நோக்கி தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று சொன்னபோது அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்டு அவன் அருகில் வந்து அவனை கொண்டு வந்து ஆண்டவர் சுகமாக்கிறதை பார்க்கிறோம். அவன் நேரமில்லை கடன் சொல்லுவோம். நான்காவதாக எதற்காக கர்த்தர் நம்ம கூடவே இருக்க போகிறார்னா டு டிஃபெண்ட் தோஸ் ஹூ ட்ரஸ்ட் ஹிம். யாரெல்லாம் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறோமோ அவர் எல்லாரையும் தற்காப்பதற்காக கர்த்தர் நம்ம அருகிலே இருக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. யாராவது ஒருவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க முடியுமா? Isaiah chapter 50 verse 8. என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறார், என்னோட வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக, யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனுடைய குறித்த ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தையை ஏசாயா எழுதுகிறதை பார்க்க இதே தான் இது சம்பந்தப்படுத்தி தான் நீங்கள் ரோம நிருபத்தில் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனத்தை வாசிக்கிற பாருங்க. எவர்கள் முன் குறித்தாரோ அவரை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர் நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவரை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவளை குறித்து நாம் என்ன சொல்வோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? தேவன் நமக்கு சமீபமாக இருந்தால், தேவன் நம்ம அருகில் இருந்தால், தேவன் நம்ம பக்கத்தில் இருந்தால், தேவன் நம்ம கூடவே இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? காரணம் அவர்தான் நம்ம டிஃபெண்டர். அல்லேலூயா. எதற்கு ஆண்டோட பிள்ளைகளாக இருக்க நம்ம கூடவே இருக்க போகிறா தெரியுமா? நம்ம டிஃபெண்ட் பண்ணுவதற்கு. நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவன் ஆகிலும் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் மாறிவிட்டார்கள். ஆனால் நம்ம நீதிமானாக்குகிற ஒரே ஒருவர் தான் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம் சார்பில் இருக்கும்போது, ஆமென், நம் சமீபமாக இருக்கும்போது யாரும் ஒன்று செய்ய முடியாது. அல்லேலூயா. சத்ருவாகிய சாத்தான் எவ்வளவுதான் தீமை செய்ய வந்தாலும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து he is the chief high priest. Hallelujah. He is the chief advocate. He is the chief என்ன சொல்றது, highest interceder for us. சாத்தான் என்று சொன்னாலே அவனுடைய பேர் குற்றச்சாட்டுபவன். அவன் தேவனுடைய சமூகத்தில் போய் நம்ம குறித்து எல்லா விதத்திலும் குற்றச்சாட்டிகிட்டே இருக்கலாம். He may go and complain several things about us. He may accuse us. தேவனுடைய போய் சொல்லுவான், he must be punished. He is worthy of your wrath. He should be sent to hell. You cannot give him that blessing. He is not worthy for it. Satan may accuse us, before God, but Jesus Christ is there for us. அவர் சொல்லுவார், இந்த என் மகன், இரத்தத்தால் கழுவப்பட்ட மகன், என்னுடைய ரத்தத்தை சிந்தி அவனை வாங்கியிருக்கிறேன். He always will stand for us. பிதாவிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி இன்னொரு வருஷம் இருக்கட்டும், இன்னும் 1 more year, I will do something. நமக்காக நமக்கு எதிராக இருக்கிறவர்களோடு விளக்காடு, நம்ம விண்டிகேட் பண்ண, நம்மை தற்காப்பதற்காக சில சமயங்களில் நம்ம டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு நாமளே முயற்சி செய்து நம்ம அநேக வேலையில் நாம் தோற்று போய் விடுகிறோம். Let God defend us. அவர் டிஃபெண்ட் பண்ணால் நல்லா டிஃபெண்ட் பண்ணுவார். அல்லேலூயா. சில சமயங்களில் எனக்கு ரொம்ப ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா I will
வில் மேக் ஷுர் அந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட் வந்துட்டு எப்போல்லாம் என்னால் மறக்க முடியுமோ ஐ ட்ரை டு ஃபர்கெட், ஃபோர்ஸ் பண்ணி. ஏன்னா அது நினைக்க 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 அப்படியே டிஸ்கரேஜ்மெண்ட், அதனால் அப்படியே ஒன்றுமே செயல்பட முடியாதபடி வரும். சம்டைம் when I go into prayer purposely ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே wipe this the particular incident from my memory. சில சமயத்தை ஜெபிக்கும் போது ஆண்டவர் செய்கிறார். அப்புறமா அது நினைக்கும் போது என்ன செஞ்சிடும்னா அப்படியே நமக்குள்ளே கோபம் வரும், நமக்குள்ளே அப்படியே என்ன செய்யணும், நான் யார், நான் எப்படி பண்ண, ஏன்னா நமக்குள்ளே அந்த ஹர்ட், அந்த காரியங்கள் அப்படியே நம்ம விட 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 நம்மளை அப்படியே உள்ளேருந்து அப்படியே அரிச்சிடும். ஆனால் let us stand with God. தேவனே, you defend me, you vindicate. ஒருவேளை அந்த சூழ்நிலை நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்கறதுக்கு பயன்படுத்தலாம். தேவன் ஏதாவது ஒன்று செய்வார். மொர்தெக்காயுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவன் அந்த ராஜாவுடைய என்ன சொல்றா, அவன் கூட இருக்கிறவங்கெல்லாம் ராஜாவை கொல்வதற்காக சதி செய்கிறாங்க. அந்த சதி செய்த செயலை குறித்து போய் என்ன சொல்கிறான்னா, போய் துப்பு கொடுக்குறா. ராஜாவே இவங்க கொலை செய்வதற்காக இவங்க எல்லாம் திட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. ஆனால் அந்த துப்பு கொடுத்த அந்த துப்புக்கு என்ன செய்யலைன்னா, அவன் கொடுத்த அந்த இன்ஃபர்மேஷனுக்கு அவனுக்கு கனமே கொடுக்கப்படவில்லை. அந்த ஆகான் மறைத்து விட்டான். அங்கே இருக்கிற சூழ்நிலை எல்லாம் பாலிடிக்ஸ் பண்ணி இந்த மொர்தெக்காய் வெளியே தெரியாத அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. அது பின்பாக அதே ஆகான் இந்த மொர்தெக்காய் மேலே கோபம் கொண்டு அவனை அழிப்பதற்காக எல்லா காரியங்களையும் செய்கிறான். ஆமென். நெருக்கடியான நிலையில் நிற்கிறாங்க. இந்த மொர்தெக்காய் நிமித்தம் யூத ஜனங்கள் எல்லாரையும் கொள்வதற்கு ஆகான் 127 நாடுகளுக்கு நிருபங்கள் அனுப்புகிறான். என்ன செய்யணும்னு தெரியல. ஆனால் அந்த நேரம் பார்த்து எஸ்தருக்கு நல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்கிறது. ஆமென். அந்த நேரத்தில் ஆமென் மொர்தெக்காய் எஸ்தர்கிட்ட சொல்கிறான், நீ இந்த காலத்தில் அமைதியாக இருந்தால் தேவன் வேறு இடத்துல ஆண்டவர் ஒரு வழியை உருவாக்குவானா, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஆப்பர்ச்சுனிட்டி எழுந்து போயிடுவான்னு சொல்லும்போது அந்த இளம் பெண், அழகு நிறைந்த ஒரு பெண், நல்ல பதவி கிடைத்த ஒரு பெண், அவன் சொல்கிறா, ஆமென், ராஜாவுடைய உத்தரவு இல்லாமல், அகஸ்வேர் ராஜாவுடைய உத்தரவு இல்லாமல் போக முடியாது, நான் துணிந்து போகிறேன் என்று சொல்லி நீங்கள் ஜெபிங்கள் என்று சொல்லி அந்த பெண் துணிந்து போகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணுகிறார். ஆமென். God defends his people. கடைசியில் எந்த ஆகான் ஆண்டவர் அந்த அகஸ்வேர் ராஜா கேட்குறான், இந்த மாதிரி என்னை அசாசினேட் பண்ணுறேன்னு நினைக்கும் போது அந்த துப்பு கொடுத்த ஒரு நபருக்கு என்னெல்லாம் செய்யப்படணும் அவன் நினைத்தான். ஒருவேளை ஆகான் நினைத்தான், எனக்கு தான் அந்த 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 என்ன சொல்கிறது, அந்த பெரிய என்ன சொல்கிறது, அந்த எல்லா உயர்வெல்லாம் எனக்கு தான் கொடுக்க போகிறாங்க, என்னை தான் அப்படி செலிப்ரேட் பண்ண போகிறாங்கன்னு நினைச்சிட்டு உயர்ந்த காரியங்களாம் சொல்லுகிறான். கடைசியில் அவன் சொல்கிறான், நீ அந்த மொர்தெக்காய்க்கு போய் செய், ராஜாவுடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த குதிரை ஏற்றி முன்னாடி ஆட்கள்லாம் சொல்லி, இப்படி ராஜா கணப்பண்ணக்கூடிய மனிதன் இப்படி தான் கணப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி எல்லாருக்கும் அறிவிப்பதற்கு ஆகானை அனுப்புகிறதை பார்க்கிறோம். எந்த ஆகான் ஆமென் இஸ்ரவேல் ஜனங்களை யூத ஜனங்களை அழிப்பதற்காக அவன் திட்டம் தீட்டினானோ அதே ஜனங்களுக்கு முன்பாக அவன் நாட்டின அந்த தூக்கு மேடையில் அவனை தூக்கிலிடுகிறதை பார்க்கிறோம். ஆமென். God is near. ஆமென். கொஞ்ச நாள் வரைக்கும் ஆகானுடைய காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஆமென். நிறைய நேரத்தில் ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்க நீங்களும் நானும் மேபி பேனிக், என்ன ஆண்டவரே இப்படி பாலிட்டிக்ஸ் ரொம்ப போகுது, இது ஒருவேளை நம்ம திட்டமெல்லாம் அப்படி சுக்குநூறாக போயிருமோ, நீங்கள் சொன்னதெல்லாம் மறந்துட்டீங்களோ, எதிரி பலத்துட்டு போகிறானே, எதிரி மேலே மேலே போகிறானே, என்ன செய்யறது ஆண்டவரே, இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் விசுவாசம் அப்படியே போயிடுற மாதிரி இருக்கு. பயப்படாதீங்க. ஆமென். கர்த்தர் ஸ்லோவாக செய்வார், ஆனால் வெயிட்டாக செய்வார். ஆமென். பல ஆண்டுகளுக்கு முன்பாக திருத்து கட்டப்பட வேண்டிய அமலேக்கியர், ஆமென், அவனுடைய சந்ததியில் வந்தவன் தான் ஆகான். அன்றைக்கு சவுல் செய்ய முடியாததை செய்து முடிக்க வேண்டியதை முடிக்காததினாலே ஆமென் பல ஆண்டுகள் கழித்து அதே யூத ஜனங்கள் அழிப்பதற்கு வருகிறான். அந்த அமலேக்கியர் யாருன்னா இந்த ஏசாவுடைய வம்சத்தார். ஆமென். அப்பிருந்தே அந்த பகை இருக்கிறது. யாக்கோபுக்கு எதிராக வந்தான். கடைசியில் ஆமென் எஸ்தருடைய காலத்தில் அந்த ஆகானுடைய திட்டங்கள் எல்லாம் நிர்மூலமாகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் he stood for his people. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்க நீங்கள் நானும் இந்த உலகத்தில் இப்போ நடக்கிற காரியங்கள்லாம் பார்க்கும்போது வித்தியாசமாக தான் இருக்கிறது. ஆமென். there's no value for following Jesus Christ. ஆமென். இயேசு கிறிஸ்து பின்பற்றுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமான முறையில் போய் கொண்டிருக்கிறது. நைஜீரியா பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவில் அடித்து கொண்டிருக்கிறார்கள்.
ஐ மீன் பல இடங்களில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்கிறாங்க, ஐ மீன் சில ஜனங்கள் பாதிக்கப்படும் போது எல்லாரும் எழுந்து அவங்களுக்காக போராடுறாங்க. சூடான், நைஜீரியா, ஐ மீன் நிறைய இடங்களில், சைனா, நார்த் கொரியாவில் நிறைய கிறிஸ்துவர்கள் துன்பப்படுத்தப்படுறாங்க. அநேகர் வீடுகள் இழக்கிறாங்க, குடும்பமாக எரித்து கொண்டு விடுகிறார்கள். ஆனால் அதை கேட்பதுக்கு ஒருத்தர் கூடமே இல்லை, யாருமே இல்லை. ஆமென். ஆனால் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு சபையுமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் வழிநடத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். நான் சொன்ன மாதிரி ஆண்டவர் ஆமென் ஹல்லேலூயா எதற்கு சபையுமாக இருக்கிறார்? ஆண்டவர் நம்முடைய ஆமென் ஹல்லேலூயா நம்மை பாதுகாக்க, நம்ம ரெஸ்கியூ பண்ண. ஹல்லேலூயா. இரண்டாவதாக உடைந்த உள்ளங்களை குணப்படுத்துவதற்கு ஆண்டு சபையுமாக இருக்கிறான்னு சொன்னேன். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஆமென் அவருடைய ஆமென் பிள்ளைகளாக ஆமென் உதவிக்காக நோக்கி கூப்பிடும்போது நம்ம உதவி செய்ய ஓடோடி வருகிற ஆமென் தேவன் நம்ம சபையுமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை தற்காக்க நமக்கு சபையுமாக கர்த்தர் இருக்கிறார். கண்ணில் மூடி நாம் ஜெபித்து முடிப்போம். எல்லாம் எழுந்து ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே சொல்லுவோம், ஆண்டவரே அப்பா எங்களோடு கூட இருங்கப்பா. இந்த மாதத்தில் கர்த்தர் ஆண்டவரே be near us, oh God. Be closer, Lord, to us, Lord. உலகத்தை முடிவு பறிந்த சதா நாட்கள் உங்களோடு இருப்பேன்னு சொன்னீங்களேப்பா. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகள் மாறி மாறி வரதான் செய்கிறதப்பா. ஆண்டவரே அநேக வேலையில் நாங்கள் தடித்திருக்கிறோமோ, தேவன் எங்களை மறந்து விட்டீரோ, தேவன் எங்களை கைவிட்டு விட்டீரோ என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே நாங்கள் அப்படியே நாங்கள் அங்கலாய்க்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் நீங்கள் தேவன், நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. ஆண்டவரே உம்முடைய வல்லமையுள்ள பிரசன்னங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. நீர் ஆண்டவரே கடைசி நாள் மட்டும் நாங்கள் அக்கறை சேரு மட்டும் அப்பா என்னுடைய விசுவாசத்தை தோய்க்கிற முடிக்கிறவருமா இருக்கிற நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. இந்த வேலை கூட இந்த இடத்துல யாருடைய உள்ளெல்லாம் ஆண்டு உடைந்து போய் ஆண்டு பாதிக்கப்பட்ட நிலைமையில் வந்திருக்கிறார்களோ, ஒரு இந்த யூடியூப்ல பார்க்குறவங்க ஆண்டவரே நீ எங்கே இருக்கிறீர், அமேன் உம்மை தேடியும் அமேன் என் சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கலையே, இந்த பிரச்சனை மாறலையே, இந்த வியாதி மாறலையே, இந்த சூழ்நிலை மாறலையே, இன்னும் எதிர்ப்பு அதிகரிக்கிறது என்று சொல்லி கலங்கி நிற்பாங்கன்னு சொன்னா, ஆண்டவரே நீ சமயமா இருக்கிறதை காண செய்வீராக. அவளுக்கு உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க. இயேசுன்னு ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய அனுநயிக்கும் சமாதான சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம்ம அருணை கூட இருப்பதாக. ஆமேன் ஆமேன். மே காட் பிளஸ் us all. அடுத்த வாரம் நமக்கு ஸ்பெஷல் மீட்டிங் இருக்கும், உங்களுக்கு தெரிந்து அழைத்து கொண்டு வாங்க. ஆமேன். அது மாத்திரமல்ல, நாளைக்கு ஆராதனை இருக்கும், நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் கமிங். மே காட் பிளஸ் us all.